நாங்கள் எங்கள் பக்கம் மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள்லாம் ஹாரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட 80-90% முடிஞ்சிருச்சு. கலெக்டர் வச்சு எம்பியை வச்சு டிஆர்எம் கூப்பிட்டு நீங்கள் அப்போ சொல்லி இப்போ தான் மேரிஸ் பாலம் இடிச்சிருக்காங்க. அது 6 மாதத்துக்குள்ளே அவங்க முடிச்சு. இப்போ ரயில்வேன்ற தான் பெண்டிங் இல்லை, மாநில அரசில் பெண்டிங் இல்லை. சீக்கிரம் முடிச்சு விட்ருவோம் அதை. அதே மாதிரி ஜங்ஷன் பாலமும் அது சீக்கிரம் வேலை முடிக்க போகிறோம். வேற என்ன கேட்குறேன் சார்? இப்போ இந்தியாவிலேயே இது பாஜகவுடைய ஒத்துமை போல இந்திய கூட்டணியில் ஒத்துமை இல்லைன்னு சிதம்பரம் சொல்லியிருக்காரு. யார்? சிதம்பரம். அவரை தான் கேட்கணும். எங்களை கேட்டால் எப்படி ஒத்துமையாக இருக்குது, எப்படி ஒத்துமையா இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேளுங்க. எங்கன்னு கேட்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் வேற. ஏங்க திருச்சியை பற்றி கேளுங்க. எது கேட்டாலும் சொல்கிறேன். மெட்ரோ மேம்பாலம் எப்போ சார் வரும்? மெட்ரோ கோயம்புத்தூர் மதுரையும் எடுத்துருக்காங்க. நமக்கு பணம் இப்போ அது சர்வே பண்ணுறதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேலை நடக்குது. எது கேட்குற மேம்பாலம்? எந்த மேம்பாலம்? அந்த ஜங்ஷன்லேருந்து அண்ணா சிலை அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 6 வழி சாலையாக பேருந்து நிலையத்திலேருந்து 3.5 கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும், நமது இதிலேருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் 4 வழி சாலையாக போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார். கத்திப்பாரா மாதிரி அந்த பஞ்சப்பூரில் பட்டர்ஃப்ளை மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டார். எங்கள் மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சுட்டோம். இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்குது. நாங்கள் இப்போ மார்க்கெட்டு, இந்த ரோட்லேயே 2 பக்கம் விட்டா நடுப்புற ஒரு லேண்ட் அக்விசிஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது. அதையும் போட்டு ரோடு இங்கேருந்து நாம் பஞ்சப்பூர் வரைக்கும் போட்டுருவோம். சத்திரம் பேருந்து நிலையத்தில் அந்த அரியலூர் கரூர் போகிற பேருந்துல நிலக்கூட இல்லாமல் இருக்குது. மழை வெயிலாம் மக்கள் அந்த பேருந்து ரொம்ப கஷ்டம். பேருந்து நான் சொல்கிறேங்க, இருக்கிற பேருந்து நிலையத்தில் எல்லா பேருந்து நிலையம் அப்படியே இயங்கும். எந்தெந்த இடத்துல அடிப்படை வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறது எங்கள் இலாக்கா. நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஏடா கேட்கட்டும். நீ அவனை ஏங்க நீங்கள் போட்டு முக்கால்வாசி கொண்டு வந்துட்டாங்களே போர் போட்டு. இப்போ இருக்கே கான்ட்ராக்ட்காரருக்கே சொன்னது, மழை வரத்துக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ளே வேலையை முடிச்சிருக்கேன், அப்புறம் வேலை முடிச்சிக்கலாம். அப்படி தான் பண்ணுறேன். இந்த பாதாள சாக்கடை திட்டம் 100% எல்லாம் இப்போ செய்ய வேண்டிய கான்ட்ராக்ட்காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்குறது, ரோடு போகிறது கொஞ்சம் இருக்குது. அதை போட்டு விட்டுருவாங்க. துறையூர் கனெக்ஷன் இப்போ கொடுக்க போகிறோம். 18 MLD கொடுக்க போகிறோம். புதுசாக துறையூர் நகரத்துக்கு பிரித்து கொடுத்துருவோம். அது அதிகாரப்பூர்வம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கெடுக்கிறோம். ஒன்றிய ஊராட்சிகளில் மாநகராட்சியோடு இணைக்கிறது, நகராட்சியோடு இணைக்கிறது, பேரூராட்சியோடு இணைக்கிறது, அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுருக்கேன். கலெக்டர்கிட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு டைம் இருக்குது. எந்தெந்த இடத்துல ஒரே சீராக ஓட்டு ஒரு இடத்துல 40,000 20,000 இல்லாமல் ஒரே சீராக வார்டை பிரித்து எவ்வளோ வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரித்து அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் IAS ஆஃபீஸர் தலைமையில் 5 பேர் 6 பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும். அது வேலை சொல்லியிருக்கோம், செஞ்சிடும். கான்ட்ராக்டர் வாப்பா. வைமா அங்க வைமா அங்க வைமா அங்க பாருமா. கான்ட்ராக்டர்ங்க இல்ல சார் அங்க நடந்து
सर्वचैतन्य रूपान् स्वामाभ्यां सिद्धिमहि ह्रींकारिणी रूपिणी देवी தனி நபருடைய பட்டாவை நம்ம